இந்த அரசு பொறுப்பேற்றதும் உடனடியாக எதிர்கொண்டிருக்கும் முக்கியமான சிக்கல் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய சிக்கல். மூட நம்பிக்கைகள் மூலம் ஏமாற்றுவோருக்கு சிறை தண்டனை அளிக்கும் சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. ஆகவே நமது அரசு ஜோதிடம், பில்லி சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நம்பிக்கைகளுக்கு இடம் தராமல் அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றேன். இந்த அரசு ஆதரிப்பவர்கள், எதிர்ப்பவர்கள் என அனைவருக்குமான அரசாக இருக்கும் என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் தனது நடவடிக்கைகள் மூலம் உணர்த்தியிருக்கிறார்கள். முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரையும் வீடு தேடி சென்று அவர்களது வாழ்த்துக்களை பெற்றது தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவுக்கே நல்ல முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றமைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த அரசு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சித்த போது அதை ஏனைய எதிர்க்கட்சிகளின் துணையோடு அன்றைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர்கள் அத்தனை பேரும் அதை முறியடித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த அரசும் மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் எந்த சமரசமும் இல்லாமல் உறுதியோடு இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை வட இந்திய மாநிலங்களில் நிகழ்ந்து வந்த ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டிலும் இப்பொழுது தலைதூக்கியுள்ளன. அதை தடுத்து நிறுத்துவதற்கு சிறப்பு சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் பல போராட்டங்களை முன்னெடுத்தோம். அதன் அடிப்படையில் கடந்த திராவிட முன்னேற்ற அரசு முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி கே என் பாட்ஷா தலைமையில் ஆணையம் ஒன்றை அமைத்தார். அதன் அறிக்கையை பெற்று அதன் அடிப்படையில் ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரசு பொறுப்பேற்றதும் உடனடியாக எதிர்கொண்டிருக்கும் முக்கியமான சிக்கல் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய சிக்கல். புதிய ஆட்சி அமைந்தால் இலங்கை கடற்படையின் தாக்குதலில் இருந்து தாம் பாதுகாக்கப்படுவோம் என்று நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். நேற்று இலங்கை கடற்படையினரால் நமது மீனவர்கள் 40 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களது படகுகளும் இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மீனவ மக்கள் இந்த அரசின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கும் விதமாக இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு நம்முடைய அரசு முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 2013ஆம் ஆண்டு முதல் மராட்டிய மாநிலத்திலும் 2020ஆம் ஆண்டு முதல் கர்நாடகாவிலும் மூட நம்பிக்கைகள் மூலம் ஏமாற்றுவோருக்கு சிறை தண்டனை அளிக்கும் சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. இது தவிர பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் மாந்திரீகம், சூனியம் ஆகியவற்றுக்கு எதிரான சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. குறிப்பாக மராட்டியத்தில் பகுத்தறிவுவாதி நரேந்திர தபோல்கர் இத்தகைய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக சட்டம் கோரி போராடி வந்தார். சனாதன் சன்ஸ்தா என்னும் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த சனாதன பயங்கரவாதிகள் 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி புனே நகரில் பகுத்தறிவுவாதி நரேந்திர தபோல்கரை உறுப்பினர். ஆகவே நமது அரசு ஜோதிடம், பில்லி சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நம்பிக்கைகளுக்கு இடம் தராமல் அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றேன்.